எடப்பாடி தேமுதிக புதிய கூட்டணி தொகுதிகளை ஒதுக்கும் அதிமுக. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதுமே சூறாவளி சுற்றுப்பயணம் இருக்கிறார். அந்த சூறாவளி சுற்றுப்பயணம் என்பது ஒரு புறத்தில் இருந்தாலுமே இன்னொரு புறத்திலே அதிமுக 2026 சட்டமன்றத்திலே மாபெரும் வெற்றியை பதிவு செய்தாக வேண்டும், திமுகவை வெளியேற்ற வேண்டும். அதிலும் குறிப்பாக அதிமுக அதிகப்படியான தொகுதியில் ஜெயிக்காமல் கூட்டணி கட்சியுடன் சேர்ந்து ஜெயித்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் அதிமுகவிற்கு கூட்டணி மூலமாக பல பிரச்சனைகள் என்பது வரக்கூடிய சூழல் என்பது இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தைகளும் ஒருபுறம் எடப்பாடி பழனிசாமி தீவிரப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். அதன் அடிப்படையிலே தேமுதிக இதுவரைக்கும் நடுநிலையான நிலைப்பாட்டில் இருந்தாங்க. அதாவது திமுகவின் பக்கம் போவதா அல்லது அதிமுகவா அல்லது தமிழக வெற்றி கழகமா, இந்த மூன்று கட்சிகளுக்கு இடையிலே ஏதேனும் ஒரு கட்சியுடன் கூட்டணி என்பது வைக்கப்படும். அந்த கூட்டணி என்பது டிசம்பர் மாத இறுதியிலே இறுதி செய்யப்பட்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கரூர் மாநாட்டிலே கூட்டணி பற்றின அறிவிப்புகள், எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறோம், யார் யார் வேட்பாளர் என அனைத்தையுமே அறிவிப்போம் என நமது பிரேமலதர்கள் அதிரடியான அறிவிப்புகளை கடந்த காலங்களிலே கொடுத்திருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது ஸ்டாலின் அவர்களை சமீபத்தில் சந்தித்த பிரேமலதா அவர்களுக்கு 11 தொகுதிகள் 10 தொகுதிகள் வரைக்கும் ஒதுக்குவதற்கு திமுக தயாராக இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள்லாம் இணையதளங்களிலே உலா வந்தது. அதே தமிழக வெற்றி கழகத்துடன் இதுவரைக்கும் எந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையும் நமது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் செய்யலாம். அதற்கு மாறாக அதிமுகவுடன் தற்சமயம் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது பேசிக் கொண்டிருக்கிறார்களாம். அது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனின் மூலமாக அதிமுக தேமுதிக கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தைகள் என்பது பேசப்பட்டு கொண்டிருப்பதாகவும் அதிலே 15 தொகுதிகளுக்கு மேல் தேமுதிக கேட்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் 10 தொகுதிகள் வரைக்கும் ஒதுக்குவதற்கு தயாராக இருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். 10 தொகுதிகளை விட்டுவிட்டு அதற்கு மேல் தொகுதிகளை கேட்டால் அதிமுக அடுத்து என்ன செய்யும் அப்படிங்கிறதா பொறுத்துதான் பார்க்க வேண்டும். திமுகவை பொறுத்த வரைக்குமே ஒரு காலத்திலே மிகப்பெரிய ஒரு கட்சி, ஏன்னா திமுகவையே ஓரம் கட்டி 3ஆம் இடத்துக்கு தள்ளிய ஒரு கட்சி அப்படின்னே கூட சொல்லலாம். நேரத்தில் இருந்து தேமுதிக அதிமுக ஒரு நட்புறவையே வைத்துக் கொண்டிருந்தால் கண்டிப்பாக இந்நேரம் தேமுதிகவுடைய ஆட்சிதான் தமிழகத்திலே இருந்திருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஜெயலலிதா அம்மையார் மரணத்திற்கு பிறகு அதிமுகவிலே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்ட சமயத்தில் அந்த நேரத்திலே தேமுதிக அதிமுகவுடனே இருந்திருந்தால் கண்டிப்பாக தேமுதிகவிற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக பார்க்கப்பட்டிருக்கும். அதைவிட விஜயகாந்த் அவர்கள் நமது ஜெயலலிதா அம்மையாரின் மீது ஏற்பட்ட கருத்து வேறுபாடும் அதன் காரணமாக வெளியேறி தற்சமயம் தேமுதிக கொஞ்சம் கொஞ்சமாக நலிவடைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதையும் மறுபடியும் இழந்து போன தொண்டர்களை மறுபடியும் தம்முடைய அணியிலே இணைப்பதற்குத்தான் தேமுதிக பொதுச் செயலாளர் நமது பிரேமலதா அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அடுத்த கட்ட வேலைப்பாடுகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் வருகின்ற ஜனவரி மாதத்தில் கூட்டணி பற்றின அறிவிப்புகளை வெளியிடுவோம், கூட்டணி பேச்சுவார்த்தை இப்போது ஆரம்பித்து விட்டோம் என பிரேமலதா அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.